டிரம்பின் கட்சிக்கு நன்கொடை அளித்த எலோன் மஸ்க். அமெரிக்க கோடீஸ்வரரான எலோன் மஸ்க் டொனால்ட் ட்ரம்ப் கட்சிக்கு அதிகளவில் நன்கொடை அளித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவில் எதிர்வரும் அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் மீண்டும் ட்ரம்ப் போட்டியிடுகிறார். இதேவேளை ட்ரம்ப் சார்பில் தேர்தல் பிரச்சாரம் செய்து வரும் அமெரிக்கா PAC என்ற நிறுவனத்துக்கு மஸ்க் பெரும் நன்கொடை அளித்துள்ளதாக தெரிய வருகிறது. அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக போட்டியிடும் ஜோ பைடனை மஸ்க் சமீபத்தில் விமர்சித்திருந்தார். இந்த நிலையில் ட்ரம்பிற்காக பணிபுரியும் அமெரிக்கா PAC நிறுவனத்திற்கு மஸ்க் எவ்வளவு கொடுத்துள்ளார் என்பது தெளிவாக தெரியவில்லை. ஆனால் அந்த அமைப்பு இந்த மாதத்திலே நன்கொடையாளர்களின் பட்டியலை வெளியிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் மஸ்க் மற்றும் பிற பணக்கார நன்கொடையாளர்கள் ட்ரம்பை சந்தித்துள்ளனர். ஆனால் இதுவரை மஸ்க் யாரை ஆதரிக்கிறார் என்று பகிரங்கமாக கூறப்படவில்லை. இஸ்ரேலில் உயிரை காப்பாற்றிக் கொள்ள தப்பியோடிய இலங்கையரின் பரிதாப நிலை. வடக்கு இஸ்ரேலின் லெபனான் எல்லைக்கு அருகில் விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த இலங்கையர் ஒருவர் காயமடைந்துள்ளார். அவர் அயன் டோம் அமைப்பினால் அளிக்கப்பட்ட ஏவுகணையின் இரும்பு தூண்டினால் தாக்கப்பட்டு காயமடைந்துள்ளார். குறித்த நபரின் தலையில் இரும்பு துண்டினால் காயம் ஏற்பட்டுள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது. காயமடைந்த இலங்கையர் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினரால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் அவரது நிலைமை கவலைக்கிடமாக இல்லை எனவும் இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்தார். தாக்குதல்களின் போது சைரன்கள் ஒலித்தவுடன் அவர்கள் பாதுகாப்பான அறைக்கு ஓடிக்கொண்டிருந்த போது விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ட்ரம்ப் மீதான சமூக வலைதள கட்டுப்பாடுகளை நீக்கிய மெட்டா நிறுவனம். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் டொனால்ட் ட்ரம்பை மீண்டும் வேட்பாளராக களமிறங்க உள்ளதால் அவரது கருத்து சுதந்திரத்தை மதித்து அவரது சமூக வலைதளங்கள் மீதான அனைத்து கட்டுப்பாடுகளையும் நீக்குவதாக மெட்டா நிறுவனம் அறிவித்துள்ளது. ஆனால் வெறுப்பு பேச்சு, கலவரத்தை தூண்டும் பதிவு உள்ளிட்டவற்றிற்கு எதிரான விதிமுறைகள் அவரது கணக்குகளுக்கு பொருந்தும் என்று மெட்டா சுட்டிக்காட்டியுள்ளது. அமெரிக்காவில் விரைவில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஜோ பைடனின் ஆளும் ஜனநாயக கட்சியை எதிர்த்து குடியரசுக் கட்சியை சேர்ந்த முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிடுகிறார். கடந்த 2017 தேர்தலில் வெற்றி பெற்று ஜனாதிபதியான ட்ரம்ப் 2021ஆம் ஆண்டு நடந்த ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியை தழுவியதால் அவரது தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாத ட்ரம்பின் ஆதரவாளர்கள் வெள்ளை மாளிகைக்குள் அத்துமீறி நுழைந்து கலவரத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் அவர் தனது சமூக வலைதள பக்கங்களில் கலவரங்களில் ஈடுபடுபவர்களை தொடர்ந்து ஊக்குவித்து வந்தால் 2021இல் வெள்ளை மாளிகை கலவரம் நடத்த அந்த நாளே ட்ரம்பின் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் கணக்குகள் மெட்டா நிறுவனத்தால் முடக்கப்பட்டன. இதனையடுத்து கடந்த 2023 பிப்ரவரியில் பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் அவரது கணக்குகள் மீதான தடைகள் நீக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலில் பணியாற்றும் இலங்கையர் காயம். அயன் டோம் அமைப்பினால் அளிக்கப்பட்ட ஏவுகணையின் இரும்பு துண்டு தாக்கியதில் இஸ்ரேலில் பணியாற்றும் இலங்கையர் ஒருவர் காயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காயமடைந்தவர் வடக்கு இஸ்ரேலின் லெபனான் எல்லைக்கு அருகில் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்த இலங்கையர் என தெரிவிக்கப்படுகிறது. குறித்த தகவலை இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்தார். தலையில் காயமடைந்த நபரை இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. குறித்த இலங்கையரின் நிலை கவலைக்கிடமாக இல்லை என இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்தார். இதேவேளை ஹமாஸ் அமைப்பின் இராணுவ பிரிவின் தலைவரான முகமது டெய்ப் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக இஸ்ரேல் அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.